வணக்கம். கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் மத்தியில் ஒரு போதகராக அறியப்படுகிற திரு மோகன் சிலாசரஸ் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு 2 அம்சங்களை தெரியப்படுத்துறாங்க அவருடைய கவனத்திற்கு. ஒன்று, தமிழ்நாட்டில் எத்தனையோ லட்சம் பேர் தினசரி குடிகாரர்களாக குடி பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்காங்க அப்படிங்கிற அம்சத்தை முன்வைத்து இந்த மதுபான கடைகளை நாம நிறுத்தணும், மூடணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. 2வது முக்கியமான கோரிக்கை என்ன சொல்றாங்கன்னா, ஊழலை ஆத்மார்த்தமாக ஒழிப்பதற்கு ஆவண செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 அம்சமும் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஏனென்றால் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ துணைவிகள் தங்களுடைய திருமண துணைவரை இழந்திருக்காங்க. எத்தனையோ குழந்தைகள் தங்களுடைய தகப்பனார மது பழக்கத்திற்கே இழந்திருக்கிறாங்க. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். 2வது, ஊழல் பொறுத்த அளவுல ரொம்ப ஆத்மார்த்தமா ஊழலை ஒழித்தே தீர்வோம் அப்படிங்கிற கமிட்மெண்டோட, மன வைராக்கியத்தோட ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் களமிறங்கணும். திமுக வரக்கூடிய நாட்கள்ல அதை நோக்கி முயற்சிகள் எடுக்கணும்னு சொல்றாங்க.